லாஸ்ட்ல ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் எக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் ஒய்ல சம்ஸ் பார்க்கலாம். சரியா? ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் எக்ஸ் என்ன செய்யணும் தம்பி? ஸ்டெப்ஸ் ஈஸி தான். ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு அந்த ஈக்குவேஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஈக்குவேஷன் 1ன்னு அடிச்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யால டிஃபரன்சியேட் பண்ணும். மூணாவது அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி ஃபேக்டரா மாற்றி இன்டகிரேஷன் எடுக்கணும், டேக்கிங் இன்டகிரேஷன். நாலாவது பி வேல்யூ ஃபைன் பண்ணி அந்த வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிடணும். சரியா? இதான் ஸ்டெப். ஈக்குவேஷன் சால்வ் ஃபார் எக்ஸ்னா கொடுத்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஒரு டைம் வச்சுக்கிட்டு ரிமைண்டர் சைடு கொண்டு போய் மாற்றி எழுதிக்கணும். அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஈக்குவேஷன் 1 பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணணும். டிஃபரன்சியேட் பண்ணி அந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரா பிரிச்சுக்கணும். எதுக்காக நம்ம இன்டகிரேஷன் இருக்கிறதுக்காக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் தான் கிடைக்கும், அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் தனித்தனியாக இன்டகிரேஷன் ஃபைன் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணணும். அந்த வேல்யூலேருந்து பி வேல்யூ ஃபைன் பண்ணணும். பி வேல்யூ கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே இந்த பினா என்னன்னா டி ஒய் பை டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ் பை டிஒய்னா 1 பி. ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. சால்வ் ஒய் ஈக்குவல் டு 2px plus y square p power 3. Solution given y equal to 2px plus y square p power 3. First step என்ன? x ஒரு டைம் வச்சுக்கிட்டு ரிமைன் டைம்ல இந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போ மாற்றி எழுதலாமா? 2px equal to என்ன தம்பி வரும்? ஆல்ரெடி y இருக்குது, மைனஸ் y ஸ்கொயர் p பவர் 3. இந்த டேம் வச்சுக்கிட்டேன், இதை கொண்டு போயிட்டேன். ப்ளஸ் இங்கிட்டு போனால் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி பவர் 3. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ 2pயால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 2p கேன்சல் ஆயிரும். இங்கே ஒய் டிவைடட் பை 2p மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி பவர் 3 டிவைடட் பை 2p. இப்போ இந்த பியும் பி பவர் 3 இருக்கிற ஒரு பியும் கேன்சல், ரிமைனிங் பி ஸ்கொயர் இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு ஒய் பை 2p மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவேஷன் ஒய்யை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணும். டிஃபரன்சியேட் 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து பண்ண தம்பி வரும், இந்த சைடு டிஃபரன்சியேட் பண்ணும். dx by dy equal to y by 2p. y by 2p na u by v formula. Differentiation of u by v equal to என்ன வரும்? ஃபர்ஸ்ட் u dv யா u dash v யா? ஹலோ, கீழே v ஸ்கொயர், மேல என்ன வரும்? v du sir. v dash u வா ஃபர்ஸ்ட்? u v dash v sir plus vu dash minus of u v dash u dash vu dash minus v dash. தம்பி ஆடிபிளா இருக்குல்ல பேசுறது? ஹலோ, yes sir. அல்தாஃப், ஹலோ அல்தாஃப். சார் சொல்லுங்க சார். சார் கேக்குதா சார்? அல்தாஃப் பேசுறேன் சார். நான் பேசுறது கேக்குது? ஆடிபிளா இருக்கு தம்பி? ஆடிபிளா இருக்கு சார். இல்ல, ஓகே சார். ஆடிபிளா தான் சார் இருக்கு உங்க வாய்ஸ். ஓகே தம்பி, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல, இப்போ அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே சார், நெட்வொர்க் ப்ராப்ளம். இல்ல இங்க வால்யூம் குறைச்சு வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம். தேங்க்யூ தம்பி.
ஓகே தம்பி, இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். உங்களுக்கு u by v ஃபார்முலா தெரியும். u by v ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா u v dash minus v u dash minus u v dash divided by v square. ஃபர்ஸ்ட் இது u by v ஃபார்மேட்ல இருக்குது. y அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் v u dash, v னா 2p, u dash னா y, y என்ன செய்யணும், x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணினா என்னது வரும், சொல்றது புரியுதா? u by v ஃபார்மேட்ல இருக்குது. என்ன செய்வோம், மேல v u dash minus u v dash divided by v square தான் ஃபார்முலா. uங்கிற இடத்துல y இருக்குது, vங்கிற இடத்துல 2p இருக்குது. அதை நம்ம y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். v னா 2p, u dash னா y, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு வேல்யூ 1 டிவைடட் பை மைனஸ் அடுத்தது u v dash, u னா y, v dash னா 2p dash, 2p டிஃபரன்ஷியேட் பண்ணா dp by dy, y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். u னா y, v dash னா 2 into p டிஃபரன்ஷியேட் பண்ணோம், dp by dy divided by v square, v square னா 2p the whole square, 2p the whole square னா 2p square எழுதிக்கும். அடுத்து இந்த மைனஸ், இதுவும் u by v ஃபார்முலா தான் இருக்கு. ஓகேவா, இதுவும் u by v ஃபார்முலா தான் இருக்குது. இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபார்முலா தானே சார் இருக்கு. u ஃபார்முலா மட்டும் தான் இருக்குதா? ஆமா, 1/2 கான்ஸ்டன்ட் தானே. அதான் 1/2 வெளியே எடுத்துட்டோம்னா இது uv ஃபார்முலா இருக்குது. இந்த uv u into v, ஓகேவா. y ஸ்கொயர்ங்கிறது u, p ஸ்கொயர்ங்கிறது v, uv ஃபார்முலா u v dash v u dash. சரியா, அப்போ 1/2 காமன் எடுத்துட்டோம்னா இது uv ன்னு வச்சோம்னா uv dash, u வந்து y ஸ்கொயர். சரியா, y ஸ்கொயரை வச்சுட்டு p ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2p, p டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dp by dy plus v u dash, v னா p ஸ்கொயர், u dash னா y ஸ்கொயர், y ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா y பொறுத்து 2y, 2y. ஓகேவா, ஸோ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை சிம்பிளை பண்ணும். சிம்பிளை பண்ணோம்னா dx by dy எப்படி எழுதலாம், 1/p ன்னு எழுதலாம். ஸோ 1/p equal to 2p minus 2y dp by dy divided by 4p square minus 2y square p dp by dy divided by 2 minus minus 2p square y divided by 2. இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1/p. ஓகேவா, மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணால் y ஸ்கொயர் 2p dp by dy மைனஸ் p ஸ்கொயர் y 2 டிவைடட் பை இந்த 1/2, 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா இங்கேயும் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும், இங்கே 2 காமனாக இருக்குது. 2 காமன் வெளியே எடுத்துட்டோம்னா 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் என்ன வரும், p minus y dp by dy divided by 2p square. இதனால அந்த 2 காமன் வெளியே எடுக்கிறேன், வெளியே எடுத்து அந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுறேன். ரிமைனிங் 2p square minus y square p dp by dy
மைனஸ் பி ஸ்கொயர் ஒய் டைம்ஸ் வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பிஎன் சைடு கொண்டு வந்தோன்னா 0 ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணோம்னா என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். பி டிவைடட் பை 2 பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் dpy dy divided by 2 p square minus y square p dpy dy minus p square y minus இந்த 1 by p 1 by p. அடுத்த ஸ்டெப்ல இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும், p கேன்சல் பண்ணலாமா, p கேன்சல் பண்ணீங்கன்னா 1 by 2p, இங்க மைனஸ் 1 by p. சரியா, இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா வரும் மைனஸ் 1 by 2p, இங்க ஒரு மைனஸ் 1 by p இருக்கு. இதை சால்வ் பண்ணது வரும், என்ன செய்வீங்க, இங்க 2p இருக்குது, இங்க p மட்டும் இருக்குது. ஸோ 2ஆல மேலைங்களையும் பெருக்கிக்குங்க. பெருக்குனா 2p பேஸ் சேமா இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ண முடியும். சரியா, அதுக்காக என்ன செஞ்சுக்கிறேன், மேலே கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 1 by pல 1 by 2p மைனஸ் 2 by 2p சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 by 2p கிடைக்கும். சரியா, மைனஸ் 1 by 2p கிடைக்கும். இது எதோட வேல்யூனா இந்த ரெண்டு இதை சால்வ் பண்றது. 1 by p எப்படி சார் 0 ஆச்சு? 1 by p இங்க மைனஸ் பண்ணிட்டேன், சரி கொண்டு வந்துட்டேன். ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இங்க இருக்கு பாரு, 1 by p இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 by p. அடுத்த ஸ்டெப்ல இங்க எழுதிக்கலாம் 1 by இது கேன்சல் பண்ண 1 by 2p 1 by 2p, இங்க மைனஸ் 1 by p இருக்குதா, இங்க எழுதிக்கிறேன் மைனஸ் 1 by p மைனஸ் y into dp by dy divided by 2p square y square p dp by dy minus p square y. ஓகேவா, இந்த ஸ்டெப்ல இந்த 1 by p இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 by p. அடுத்த ஸ்டெப்ல இரண்டே p ஸ்கொயர் pயையும் p ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணா 1 by 2p. அடுத்த ஸ்டெப்ல 0 ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1 by 2p இருந்து 1 by p மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 1 by p. எதனால சால்வ் பண்ணி பாருங்க, 1 by 2p மைனஸ் 1 by p இருக்குது. இங்க 2p இருந்தா மைனஸோ பிளஸோ பண்ணலாம். அதுக்கான செஞ்சுக்கிறேன், மேலே கீழையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ண அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ 2 கேன்சல் பண்ணா என்னதான் வரும், 1 by p தான் வரும். ஸோ இப்போ சால்வ் பண்றேன், கீழே 2p இப்போ என்ன செய்யலாம், பிளஸோ மைனஸோ பண்ணலாம். மைனஸ் 2 by 2p பிளஸ் 1 by 2p சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் 1 by 2p கிடைக்கும் இதோட ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணா இதை ரெண்டையும் சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 1 by p. ரிமைனிங் டேர்ம் மைனஸ் y இன்ட்டு dp by dy 2p ஸ்கொயர் 1 by 2p sir. minus 1 by 2p sir. 2p அதான் y ஸ்கொயர் p dp by dy மைனஸ் p ஸ்கொயர் y. அடுத்த ஸ்டெப்ல எல்லாமே மைனஸ் ஆல் இருக்குது. ஸோ என்ன செஞ்சுக்கிறேன், ஈக்குவேஷனை ஃபுல்லா மைனஸால மல்டிப்ளை பண்றேன். மைனஸாக மல்டிப்ளை பண்ணா எல்லாமே பிளஸ் ஆயிரும். ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 0 ஈக்குவல் டு 1 by 2p பிளஸ் y இன்ட்டு dp by dy divided by 2p ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் p dp by dy மைனஸ் p ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்கும். நான் அடுத்து நம்ம எய்ம் இதை ஃபேக்டர் பண்ணணும், 2 ஃபேக்டரா பிரிச்சு எழுதணும். பிரிச்சு எழுதலாம் செய்ய முடியும், ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம இன்டெகிரேஷன் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால
இந்த ரெண்டு இதையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து காமனா ஒரு வேல்யூ வெளிய எடுக்கிறேன். ஒய்பியை காமனா வெளிய எடுக்கிறேன். சரியா? ஒய்பிஐ காமனா வெளிய திரும்பி வரும். இந்த ரெண்டு இதுல இருந்து ஒய்பியை காமனா வெளிய எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா இங்க ஒய் ஸ்கொயர் பி டிபி பை டிஒய், அதுல ஒய்பிஐ வெளிய எடுத்துட்டேன்னா ரிமைனிங் ஒய் டிபி பை டிஒய்ன்னு இருக்கும். சரியா? சார் ஒன்ஸ் மாத்தி சொல்றேன். இது ரெண்டுல இருந்து சார் லாஸ்ட் டைம் ப்ளஸ் தானே சார்? பிளஸ் தான். பி ஸ்கொயர் ஒரு பிளஸ்ல வருது. இல்ல இந்த நிமிஷம் மாத்தி எழுதிட்டேன். ஸ்டெப் மாத்தி எழுதிட்டேன். இது ரெண்டு எடுத்துங்க. ஒய் டிபி பை டிஒய் நிமிஷம் சார் பி ஸ்கொயர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா சார் ஃபுல்லா? 2p ஸ்கொயர் இல்லையா? பண்ணிக்கலாம் சார். அது பண்ணா ஸ்டெப் எச் ஆகும். நான் இப்படியே எடுத்துருவோம், ஒன்றும் இல்லை. 0 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 1/2p ப்ளஸ் ஒய்பி ஸ்கொயர். இது ப்ளஸ் ஆகும், ஏன்னா எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோமா, மைனஸ் ஃபுல்லாக ப்ளஸ் ஆக்கிட்டோம், எல்லா ப்ளஸ்ஸு. ஒய் ஸ்கொயர் பி டிபி பை டிஒய் ஒய் இன்ட்டு டிபி பை டிஒய் 1/2p ஸ்கொயர். 4 ஸ்டெப் இருக்குது. அடுத்து இது ரெண்டுல இருந்து மாத்தி எழுதிக்கலாம். 1/2p ஸ்கொயர் ஒய் இன்ட்டு டிபி பை டிஒய் இந்த ஸ்டெப்பு பிளஸ் ஒய் பி ஸ்கொயர் இந்த ஸ்டெப்பு பிளஸ் ஒய் ஸ்கொயர் பி டிபி பை டிஒய் பிளஸ் 1/2p. சரியா? இந்த ஃபேக்டர் பண்றதுக்காக இந்த வேல்யூஸ் அப்படி எடுத்துக்கிறேன். அப்ப என்ன செய்ய முடியும்? காமனா வேல்யூவை வெளியே எடுக்க முடியும், ஈஸியா இருக்கும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ, அடுத்து ஒய்பி ஸ்கொயர் இந்த வேல்யூ, அடுத்து இந்த டேர்மு, அடுத்து இந்த டேர்ம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல பாருங்க சார் ரீஅரேஞ்ச் பண்றது முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல சார்? அதுல எல்லாம் மைனஸ் இருக்குது, நான் பிளஸ் ஆக்கிக்கிறேன், மைனஸ் பெருக்கிருக்கேன். ப்ளஸ் ஆக்குனதுக்கு அப்புறம் அப்படியே எடுக்கலாம்ல சார்? இல்ல 1/2p ஸ்கொயர் எல்லாம் எடுக்கலாம்ல சார்? ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் py எடுக்கலாம்ல சார் அடுத்ததுல இருந்து? எடுக்கலாம். அதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு இப்படி பார்த்தங்காடி குழப்பது இல்லை, எங்க பி இருக்குது பி இருக்குது, அதுக்காக தான் இருக்கேன். இதே மாதிரி எழுதிக்கிட்டேன். இந்த டேம் ஒன்றும் செய்யல, 1/2p ஸ்கொயர் தனியாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஃபேக்டர் பண்ணும்போது அந்த குழப்பாம இருக்கிறதுக்காக நீ இப்படியே எடுக்கலாம். இந்த 4 டேம்ல வந்து 2 ஃபேக்டரா மாற்றணும், அதான் நம்ம எய்மு. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 2 டேம்ல இருந்து காமனா ஒரு டேம் வெளியே எடுக்கணும், ரிமைனிங் ஒரு டேம் பிராக்கெட்ல வரும். மீதி 2ல இருந்து காமனா ஒரு டேம் ரிமைனிங் பிராக்கெட்ல வரும். பிராக்கெட்ல வர்றது சேமா இருந்துச்சு, என்ன செஞ்சிருவோம்? அது ரெண்டையும் நம்ம ஃபேக்டர் எழுதிடுவோம். இங்க பாருங்க, இதுல இருந்து நான் ஒய்பிஏ காமன் எடுக்கிறேன். ஒய்பி எடுத்து என்ன வரும்? ஒய்பிஏ காமன் எடுத்துட்டோம்னா ஒய் இன்ட்டு டிபி பை டிஒய் பிளஸ் பியா பிளஸ் 1/2p ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா ஒய் இன்ட்டு டிபி பை டிஒய் பிளஸ் பி. சரியா? இது என்ன சொன்னீங்க? இதுல இருந்து 2p ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா ரிமைனிங் ஒய் இன்ட்டு டிபி பை டிஒய். அடுத்தது இதுல வேற எங்க 2p ஸ்கொயர் இருக்கு? இங்க 2p ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம்னா இங்க 2p தான் இருக்குது, நம்ம 2p ஸ்கொயர் எடுக்கிறோம். அதனால என்ன செய்யறோம்? மேலே கீழேயும் p-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு வெளியே எடுக்கிறோம். அதனால அது மேல ஒரு p. சரியா?
இங்க எப்படி இந்த p வந்துச்சுன்னா இங்க 1/2p தான் இருக்குது. நான் வெளியே என்ன எடுக்கிறேன் 2p² எடுக்கிறேன். ஸோ அதனால மேலே கீழே p மல்டிப்ளை பண்ணிட்டு 2p² வெளியே எடுக்கிறேன். அப்போ 1/2p² வெளியே வந்துருச்சு. ரிமைனிங் p இருக்கு. இந்த ஸ்டெப்ல yp வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் yp வெளியே எடுத்துட்டோம்னா y இன்ட்டு dp/dy. இங்க yp வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் p. சரியா? ப்ராக்கெட்ல பாருங்க y இன்ட்டு dp/dy பிளஸ் p, y இன்ட்டு dp/dy பிளஸ் p ப்ராக்கெட்ல சேமா இருக்குது. அப்போ அது ஒரு ஃபேக்டர். y இன்ட்டு dp/dy பிளஸ் p ஒரு ஃபேக்டர். வெளியே இருக்கிறது இந்த ரெண்டு வேல்யூ எழுதுறது ஒரு ஃபேக்டர். yp பிளஸ் 1/2p². சரியா? ஈக்குவேஷனை ரெண்டு ஃபேக்டரா மாத்திட்டோம். ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இது ரெண்டுக்கும் என்ன செய்வோம்? இன்டகிரேஷன் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். கன்சிடர் y இன்ட்டு dp/dy பிளஸ் p ஈக்குவல் டு 0. yp பிளஸ் 1/2p² ஈக்குவல் டு 0. இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா வேரியபிள் செப்பரபிள். pfல ஒரு டைம் வச்சுக்கணும், yfல ஒரு டைம் வச்சுக்கணும். அவன் வச்சவன வரும் y இன்ட்டு dp/dy ஈக்குவல் டு மைனஸ் p. அடுத்தது இங்கே ப்ராடக்ட் எழுதி வந்துச்சுன்னா டிவைட் ஆகும். அப்போ y dy மைனஸ் p டிவைடட் பை dpன்னு கிடைக்கும். சரியா? அடுத்து என்ன செய்யலாம்? அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான வேல்யூ கிடைச்சிடும். இது எப்படி எழுதலாம்? ரெசிப்ரோக்கல்ல என்ன தம்பி யோசிக்கிறீங்க? dy by y சார். dy by y மைனஸ் dp by p எழுதலாம். அடுத்த ஸ்டெப் இன்டகிரேஷன் எடுத்தீங்கன்னா இன்டகிரேஷன் இதுக்கு வேல்யூ log y, இதோட வேல்யூ மைனஸ் log p பிளஸ் log c கான்ஸ்டன்ட். அடுத்து log p கொண்டு வந்தீங்கன்னா log y பிளஸ் log p ஈக்குவல் டு log c. லாக்ல பிளஸ் வந்தா செய்வோம் ப்ராடக்ட் எழுதுவோம் log y இன்ட்டு p. ஓகேவா? லாக்ல மைனஸ் வந்துச்சுன்னா செய்வோம் டிவைட் எழுதுவோம். சரியா? இங்க பிளஸ்க்கு மைனஸ் வந்துச்சுன்னா log y டிவைடட் பை p எழுதியிருப்போம் ஈக்குவல் டு log c. லாகை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது yp ஈக்குவல் டு c. நமக்கு p வேல்யூ தான் வரும். p வேல்யூ ஈக்குவல் டு c பை y. இது ஒரு ஃபேக்டர். அடுத்து ரெண்டாவது ஃபேக்டர் இருக்குல்ல, அதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா yp பிளஸ் 1/2p² ஈக்குவல் டு 0. ஸோ இதில் அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ரெண்டாவது ஃபேக்டர். சொல்றது புரியுதா? இதே இந்த வேரியபிள் செப்பரபிள் தான் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? yp ஈக்குவல் டு மைனஸ் 1/2p². அப்புறம் y தான் வேணும். y ஈக்குவல் டு people எழுதலாம் dy by dx dy by dx equal to minus 1/2p². அடுத்து என்ன செய்யணும்? dx கொண்டு வந்துட்டீங்கன்னா y இன்ட்டு dy equal to minus dx divided by 2p² கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். சரியா? இன்டகிரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். சரியா? இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு p டைம் கிடைக்காது, ரிமைனிங் இருக்கிற வேல்யூ தான் இங்கே கிடைக்கும். ஸோ நமக்கு p வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். p வேல்யூ ஆல்ரெடி ஃபைன் பண்ணிட்டோம். p ஈக்குவல் டு c பை ஒய். லாஸ்ட் ஸ்டெப்ல புட் p வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. புட் p ஈக்குவல் டு c பை 1 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 வந்து y ஈக்குவல் டு given ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 2px x square p power 3 y square y equal to 2px
பிளஸ் ஒய் ஸ்கொயர் பி பவர் 3 கிவன் ஈக்குவேஷன். அதுல பிக்கு பதிலாக என்ன செய்யணும், சி பை ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சி பை ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் சி பை ஒய் ஹோல் பவர் 3. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2cx டிவைடட் பை ஒய், இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு சி பவர் 3 டிவைடட் பை ஒய் பவர் 3. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா சார் சப்மிட் பண்ணணும். நீங்க அந்த கிவன் ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்றீங்க. ரெண்டு ஒன்று தான். கிவன் ஈக்குவேஷன் தான் என்ன செஞ்சேன், எக்ஸுக்குள்ள எழுதுறது வந்து ஈக்குவேஷன் 1. சரியா? இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதியிருப்பேன், இந்த ஈக்குவேஷனை தான் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே சார். ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி பவர் 3 இதோட பை 2 போட்டுருப்பேனா? இப்போ எழுதியிருப்பேன். ரெண்டு ஒன்று தான். அந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுது, எக்ஸ் சால்வ் பண்ணாக்க எக்ஸ்ன்னு மாற்றி எழுதணும். சரி, இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணிடு. அதில் பிக்கு பதிலாக சி பை சப்ஸ்டியூட் பண்ணா ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் கேன்சல், ஒய் இருக்கும். ஒய்யால் பெருக்கினீங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2cx பிளஸ் சி பவர் 3 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? இன்சாம் புரியுதா தம்பி? சார் செகண்ட் ஃபேக்டர் இன்டகிரேட் பண்ணி காட்டுமா சார்? இல்லை, தேவையில்லை. நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சா போதும். அதான் சொன்னேன், ரெண்டு இதில் உங்களுக்கு நம்ம பி வேல்யூ மட்டும் தான் தேவை. பி வேல்யூ கிடைச்சா கொண்டு வந்து ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? பி வேல்யூ கிடைச்சிட்டுனா இன்னொன்று ஃபேக்ட் இன்டகிரேட் பண்ண தேவையில்லை சார்? தேவையில்லை, நமக்கு ஒரு வேல்யூ போதும். ஓகே சார். மேல ஒய்பியை காமன் எடுத்தீங்களா சொல்லுங்க சார். ஒய்பிஏ காமனை வெளியே எடுத்தீங்களா சார்? அந்த ஸ்டெப் புரியல சார். சொல்லுங்க. நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம், ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். அந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டராக மாற்றணும், அதான் நம்ம எய்மு. ஸோ அதை சால்வ் பண்ணுறோம். 1/p இங்கிட்டு கொண்டு வரேன், -1/p. இங்கேயும் 1/2pன்னு இருக்குது. ஸோ அதை ரெண்டே சால்வ் பண்ணால் நமக்கு -1/2pன்னு இருக்குது. எல்லா மைனஸ் இருக்கிறனால மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடுது. அடுத்த செல்லில் ஃபேக்டராக மாற்றணும். ஸோ இந்த 1/2p² இருக்குல்ல, ஆமா சார். ஓகே, இதான் அந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இதுல இருந்து நான் காமனா ஒரு டேம் வெளியே எடுக்கணும். ப்ராக்கெட்ல ரிமைனிங் டேம் இருக்கும். சரியா? அதே மாதிரி ரிமைனிங் 2 டேம்ஸ்ல இருந்து ஒரு டேம் வெளியே எடுக்கணும், ரிமைனிங் டேம் உள்ள இருக்கும். அது ரெண்டு சேமா இருக்குன்னு செய்வோம், இந்த மாதிரி நம்ம ஃபேக்டர் எழுதிடுவோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப், இந்த லைன் புரியுதுல்ல, சிம்பிளை பண்ணி எழுதிக்கிட்டேன். அடுத்து இது ரெண்டும், இதையும் அந்த 1/2p இதையும் கம்பேர் பண்றேன். சரியா? மொத்த 4 டேம் இருக்குல்ல, இதையும் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணி இது ரெண்டுல இருந்து 1/2p 1/2p², ஸோ 1/2p² வெளியே எடுத்துக்கிறேன். சரியா? இதையும் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு 1/2p² வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் y dp/dy, y dp/dy. இது முடிஞ்சு. அடுத்து இங்க 1/2p தான் இருக்குது, ஆனா என்ன வெளியே எடுத்திருக்கேன், 1/2p² வெளியே எடுத்திருக்கேன். இது எப்போ 1/2p² ஆகும், மேலே கீழையும் p ஆல மல்டிப்ளை பண்ணா p × p ஆயிரும். ஸோ 1/2p² வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் எனக்கு பிளஸ் p இருக்கும். இந்த டேம் ஓகே. அடுத்து இந்த ரெண்டுல இருந்து ஒய்பியை வெளியே எடுக்கிறேன். ஒய்பியை வெளியே எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இந்த இதுல ஒரு ஒய் வந்துருச்சு, ஒரு பி வந்துருச்சு, ரிமைனிங் ஒரு ஒய் dp/dy, ஒரு ஒய் dp/dy. இதுல ஒய்பி² ஒய்பி வெளியே எடுத்துட்டா ரிமைனிங் பி. சரியா? அடுத்த ஸ்டெப்ல
இது ஒய் டிபி பை டிஒய் பிளஸ் பின்னு இருக்குது, இங்கேயும் ஒய் டிபி பை டிஒய் பிளஸ் பின்னு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேக்டர். ஸோ ஒய் டிபி பை டிஒய் பிளஸ் பி ஒரு ஃபேக்டர் இன்ட்டு அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம்ல, வெளியே இருக்க ரெண்டே என்ன செய்வோம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஃபேக்டர் எழுதுவோம். ஒய்பி பிளஸ் 1/2p² ஒரு ஃபேக்டர். அடுத்த ஸ்டெப்ல இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டு வேரியபிள்ஸ் அப்புறம் ஒய் ஃப்ளவர் டேமாவும் பிஎஃப் ஃப்ளவர் டேமை கொண்டு போய் இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷன் பண்ணி பி வேல்யூ ஃபைன் பண்ணணும். அடுத்து அந்த பி வேல்யூ கொண்டு போய் கிவன் ஈக்குவேஷன்லையோ ஈக்குவேஷன் நம்பர் 1லையோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அதான் பண்ணியிருக்கோம். நமக்கு இதை சால்வ் பண்ணும்போது கிடைச்சிருது பி ஈக்குவல் டு சி பை ஒய்ன்னு கிடைச்சிச்சு. அதை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டோம், ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா தம்பி?